every night how we play. Hi Mystic Souls, welcome to our Mystic Infinity. இன்னைக்கு உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்களை விட்டு போனவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தால் அவங்க மறுபடியும் பேட்சப் ஆவாங்களா, அவங்க கூட பேட்சப் ஆவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ரீடிங்கை டீட்டெயில் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், இது கலெக்டிவ்க்கான ரீடிங். இந்த மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி பர்சனலாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ரீடிங் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து உங்களோட பர்சனோட நேமை 3 டைம்ஸ் சொல்லுங்கள். உங்களோட பர்சனோட ஃபேஸை வந்து மைண்டில் நினச்சிக்கோங்க. நான் இப்போ கார்ட் சஃபில் பண்ணுறேன். இந்த கார்டோட எனர்ஜியோட உங்களை கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த கார்டோட எனர்ஜியோட உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். கனெக்டிவோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சு போன கனெக்டிவோட பர்சன் அவங்க கூட பேட்சப் ஆவாங்களா? ஸ்பிரிட் சொல்லுங்கள். அவங்க கூட பேட்சப் ஆவாங்களா? அவங்களோட ரிலேஷன்ஷிப் மறுபடியும் பேட்சப் ஆகுமா? அவங்க ரிலேஷன்ஷிப் மறுபடியும் பேட்சப் ஆகுமா? கனெக்டிவோட அவங்க பர்சன் பேட்சப் ஆவாங்களா? கார்டை ரிவீல் பண்ணிடலாமா? ஓவரால் ரீடிங் வச்சு பார்க்கும்போது இந்த செப்பரேஷன் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன்னால தான் இந்த செப்பரேஷன் வந்திருக்கு உங்களுக்குள்ள. ஸோ வந்து இது வந்து இந்த கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகலை, பட் ஆனால் வந்து செப்பரேஷனில் இருக்கீங்க இப்போ. ஆனால் 2 பேருக்குள்ளேயுமே தாட்ஸ் வந்து இதை சரி பண்ணணும், இதை எப்படியே சரி பண்ணணும், ஒரு நெக்ஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம சரி பண்ணணுன்ற அந்த ஹீலிங் ப்ராசஸில் தான் 2 பேரும் இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ரீடிங்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஃபீமேல் வெர்ஷனாக இருந்தேன்னா மேல் வெர்ஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க, மேல் வெர்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபீமேல் வெர்ஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அந்த ஹீலிங் எனர்ஜியில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் சீக்கிரமாக வந்து ஒரு எமோஷ்னல் அப்ரோச் வரப்போகுது, ஒரு கால் ஆர் மெசேஜ் வரும். பட் அந்த எமோஷ்னல் கன்ஃபெஷன் வந்து கொண்டு வருவாங்க. அப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஜஸ்ட் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு அந்த பேச்சுவார்த்தை போகும். ஸோ இப்போ வந்து ஹார்ட் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகலை, ஹார்ட் வந்து க்ளோஸாக இருக்குது. ஹார்ட் ஓப்பன் ஆகி நீங்கள் வந்து பேசும்போது அது வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு உங்களை கொண்டு போகும். அதே மாதிரி இந்த கனெக்ஷனில் ஸ்டில் லவ் அண்ட் எமோஷனல்லாம் அப்படியே தான் இருக்குது. அது வந்து கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கே தெரியுது, அதாவது 2 பேரும் சேர்ந்துருந்தால் ஹாப்பியாக தான் இருப்பீங்க அப்படின்றது, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து 2 பேருக்குமே தெரியுது. ஸோ வந்து அப்போ பேச்சப் நடக்கும்போது அந்த எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து வரும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து என்னென்னா அந்த பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகுறது, அது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸில் இருக்குது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து அதை மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன சரி பண்ணலாம், என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நீங்கள் பேசும்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 பேருக்கு மேலேயும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஒரு நம்பிக்கை வந்து பில்ட் ஆகும். இங்கே
இப்போ வந்து இப்போ நம்பிக்கை கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறான ஒரு புரிதல், அதுதான், வேறு எதுவும் பெரிய அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கு போகும். அதேமாதிரி ஃப்யூச்சர் பிளானிங் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபேமிலி மேரேஜ் லைஃபு அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பாக போகும். ஒரு அதிக அளவு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இதை பார்க்கும்போது இப்போ வந்து இந்த ஈகோ சைலன்ஸ்னால தான் இந்த செப்பரேஷன். ஸோ இந்த ஈகோ சைலன்ஸ் இது வந்து ஹீல் ப்ரொசீட் பண்ணோன்னே, அந்த ஹீல் ஆன உடனே அடுத்து வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து பாசிபிள். அந்த கம்யூனிகேஷனில் ஒரு லாங் டேர்ம் ஒரு நம்பிக்கை, ஒரு லாங் டேர்ம் ஒரு இது வந்து உங்கள் கான்வர்சேஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து பிரேக்கிங் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயோ பிரேக் ஆகிடுச்சோ, இது இனிமேல் இது பண்ண முடியாதோ அப்படிலாமே கிடையாது. கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக பேட்சப் ஆவாங்க. கண்டிப்பாக மறுபடியும் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஃபேமிலியாக வாழ்கிறதுக்கு வந்து 100% வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸ்க்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யூர் சோல். தேங்க்யூ.